கிறிஸ்மஸ், நியூ இயர் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நாங்கள் கேஜிஎஃப்க்கு முன்னே வரும்போது 20 வருஷமாக ஊருக்கு ஒரு நல்ல ரோடு இல்லை, ஒரு லைட்ஸ் இல்லை. எங்கே பார்த்தோம் ரொம்ப நல்லா இல்லாத லைட்டிங்ஸ் இல்லாத ஊர். யார் பார்த்தா இந்தியா எந்த ஆஃபீஸர் கேட்டால் கேஜிஎஃப்பில் நல்ல ஃபெசிலிட்டிஸ் இல்லை, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லை. நான் அன்னைக்கு 10 வருஷமாக எனக்கு எங்கள் தங்கவயல் மக்கள் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தா நான் ஒரு ஊருக்கு எப்படி பண்ணும், ஊர் எப்படி வெளிச்சா பண்ணும், அது ஒரு டிசைட் பண்ணி என் மனசில் வந்தது. தங்கவயல் மக்களுக்கு, என் தங்கவயலில் இருக்கிற அக்கா தங்கச்சி அண்ணா தம்மா அவர்களுக்கு இங்கே ஒரு இண்டஸ்ட்ரி இன்டிகிரேட்டட் டவுன்ஷிப்பு, ஒரு ஊருக்கு ஒரு சேஃப்டி, நல்லா பார்க்ஸு. பார்த்தா ஒரு பெங்களூருக்குன்னா இந்த ஊர் அழகாக இருக்குது அப்படி சொல்லணும் யாருன்னா பார்த்தா கூட. அந்த சேஃப்டி மெஜர்ஸு அந்த அளவுக்கு நான் ஊராக டெவலப் பண்ணுறதுக்கு எனக்கு மனசுக்கு வந்தது. இதெல்லாம் எங்கள் தங்கவயல் மக்கள் எனக்கு சான்ஸ் கொடுத்ததுனால தான் நான் எங்கள் கிராண்ட்ஸ் கொண்டு வந்தேன், எங்கே நான் ஃபண்ட்ஸ் ஃபைட் பண்ணியிருந்தேன், எப்படி நான் ஊர் டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்காக தங்கவயல் மக்கள் மனசில் என்ன இருக்குதோ அது ஒரு வேலை தான் பண்ணி வந்தேன். ஃபஸ்ட்டு ரோட்ஸ் கொடுத்தேன், அது அப்புறமா லைட்ஸ் எப்படி இருக்குன்னு லைட்ஸ் எல்லாம் சேஃப்டி மெஜர்ஸ்க்காக கொடுத்துருக்குறோம். கோரமண்டல் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து எடுத்து உருகம் ரயில்வே ஸ்டேஷன், சாம்பியன் ரயில்வே ஸ்டேஷன், மாரிக்குப்பம் ரயில்வே ஸ்டேஷனில் என் ஊர் மக்கள் 4 மணிக்கு எழுந்து நைட்டில் 10 மணி 10:30 மணி வரைக்கும் வெளியூரில் வேலை பண்ணி வருவாங்க. அவருக்கு நைட்டில் வாபஸ் ஊருக்கு வரும்போது ஒரு லைட்டிங் சர்வீசஸ் இல்லாதனால யோசனை பண்ணி ஒரு சர்வீஸு கூட நானும் தங்கவயலில் 10 வருஷமாக வாழ்ந்துருக்கிறேன், மக்கள் கூட வாழ்ந்துருக்கிறேன். அந்த மக்களுக்கு என்ன குறை இருக்குது, என்ன கஷ்டம் இருக்குது பார்த்து மனசில் வச்சு ஒரு சர்வீஸாக பண்ணி வந்திருக்கிறோம். இது கிறிஸ்மஸ் நாள் அது ஒரு லைட்டிங் ஃபெஸ்டிவலாக செலிப்ரேட் பண்ணியிருக்கிறேன். கண்டிப்பாக தங்கவயல் மக்கள், தாய்மார்களும் பெரியோர்களும் வாலிபார்களும் இந்த ப்ரோக்ராமுக்கு நீங்கள் வந்து இந்த ப்ரோக்ராமாக இந்த ஈவெண்ட்டாக சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுங்க. கிறிஸ்மஸ், நியூ இயர் நல்வாழ்த்துக்கள். நாளைக்கு லைட்டிங் ஃபெஸ்டிவல் இருக்குது. கேஜிஎஃப் ஆலத் மரத்துலேருந்து ஆண்டர்சன் பேட் வரைக்கும் லைட்டிங் சர்வீசஸ் பண்ணியிருக்கிறோம். ஸ்கூல் ஆஃப் மைன்ஸ்லேருந்து அசோக நகர் காந்தி ஸ்டாச்சு வரைக்கும் லைட்டிங் சர்வீசஸ் பண்ணியிருக்கிறோம். கிறிஸ்மஸ்க்கு நாங்கள் லைட்டிங் சர்வீசஸ் பண்ணியிருக்கிறது காலையில் 4 மணிக்கு என்ன தாய்மார்கள் மார்னிங் ட்ரெயினில் டெய்லி ட்ராவல் பண்ணியிருக்கிறாங்க. நைட்டில் 9 மணி 10 மணி 10:30 வரைக்கும் ட்ராவல் பண்ணி வெளியூரில் போய் வேலை பண்ணி வருவாங்க. அந்த தாய்மார்களுக்காக அவருக்காக சேஃப்டி மெஜர்ஸ்க்காக இதோறும் நாங்கள் சர்வீஸ் கிறிஸ்மஸ்க்காக அவருக்கு ஒரு கிஃப்டோ அவருக்கு நன்றி சொல்கிறதுக்காக நான் ஒரு தாயாக அவருக்கு நன்றி சொல்கிறதுக்காக இந்த ஒரு லைட்டிங் ஃபெஸ்டிவல் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறோம். இது ஒரு கிறிஸ்மஸ் கிஃப்டாக நான் அவருக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுறேன். ஈவினிங் 6 o'clockலேருந்து மார்னிங் 6 o'clock வரைக்கும் இந்த ஊரில் லைட்டிங் சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கிறோம். திருப்பி அதை மெயின்டைன் பண்ணுறோம் 3 years. திஸ் இஸ் லைட்டிங் ஃபெஸ்டிவல், வெளிச்சி ஃபெஸ்டிவல். இது உங்களுக்காக நான் அது கான்ட்ரிபியூட் பண்ணுறேன். தங்கவயல் மக்களுக்காக, தாய்மார்களுக்காக நான் இந்த லைட்டிங் ஃபெஸ்டிவல் கான்ட்ரிபியூட் பண்ணுறேன். நாளைக்கு 6:30க்கு சல்தானா கிட்ட 5:30 to 6:30 இந்த ஈவெண்ட்டை செலிப்ரேட் பண்ணுறேன் கேஜிஎஃப் மக்களுக்காக. இட் ஸ்டார்ட் ஃப்ரம் ஆலத் மரா அண்ட் எண்ட்ஸ் டு ಆಂಡರ್ಸನ್ ಪೇಟ್. ಎಲ್ಲರಿಗೂ ನಮಸ್ಕಾರ. ತಮಗೆ ತಿಳಿದಿರೋ ಹಾಗೆ ಇವತ್ತು ನಾವು 7ನೇ ವಾರ್ಡ್ ಬುಲೆನ್ಸ್ ವಾರ್ಡ್ ಅಂತ ಕರಿತೀವಿ. ಇಲ್ಲಿ ನಗರೋತ್ಥಾನ ನಗರೋತ್ಥಾನ ಕೆಲಸಕ್ಕೆ ಶಂಕುಸ್ಥಾಪನೆ ಮಾಡೋಕ್ಕೆ ಬಂದಿದ್ದೀವಿ. ಎಂಟೈರ್ ಸ್ಟೇಟಲ್ಲಿ ನಗರೋತ್ಥಾನದ್ದು ಪ್ರೋಗ್ರೆಸ್ಸು ಸ್ವಲ್ಪ ಸ್ಲೋ ಇದೆ. ನಾವು ಕೋಲಾರಲ್ಲಿ ನೋಡ್ಕೋಬೋದು, ದೊಡ್ಡಬಳ್ಳಾಪುರಲ್ಲಿ ನೋಡ್ಕೋಬೋದು. ಕಾರಣಾಂತರಗಳಿಂದ ಅದು ಸ್ಲೋ ಆಗಿತ್ತು ಕೆಲಸ. ಮೇಡಮ್ ಅವರು ಇಂಟರ್ವೆನ್ಷನ್ ಮಾಡಿ ಜಾಯಿಂಟ್ ವೆಂಚರ್ ಮಾಡಿ ಏನು ನಮಗೆ ಮೇನ್ ಕಾಂಟ್ರಾಕ್ಟರ್ ಇರ್ತಾರೆ ಆ ಮೇನ್ ಕಾಂಟ್ರಾಕ್ಟರ್ನ ಕೆಲಸ ಸ್ವಲ್ಪ ಸ್ಲೋ ಮಾಡ್ತಿದ್ರು. ಇಂಟರ್ವೆನ್ಷನ್ ಮೇಡಮ್ ಡಿ ಸಿ ಸರ್ನ ಮಾತಾಡಿ DMA ಲೆವೆಲಲ್ಲಿ ಮಾತಾಡಿ ಜಾಯಿಂಟ್ ವೆಂಚರ್ ಮಾಡಿ ಇಲ್ಲಿ ಲೋಕಲ್ ಕಾಂಟ್ರಾಕ್ಟರ್ಸ್ ಏನಿದ್ದಾರೆ ಮೇನ್ ಕಾಂಟ್ರಾಕ್ಟರಿಂದ ಜಾಯಿಂಟ್ ವೆಂಚರ್ ಮಾಡೋ ರೀತಿಯಲ್ಲಿ
ಈಗ ಆಲ್ರೆಡಿ ಚಾರ್ಟ್ ನಾವು ಲಾಸ್ಟ್ ಮೀಟಿಂಗಲ್ಲಿ ಮಾಡ್ಕೊಂಡಾಗ ಎಲ್ಲ ವರ್ಕ್ಸ್ನ ಫೆಬ್ರವರಿ ಎಂಡ್ ಒಳಗಡೆ ನಾವು ಕಂಪ್ಲೀಟ್ ಮಾಡ್ತೀವಿ ಅಂತ ಕಾಂಟ್ರಾಕ್ಟರ್ ನಮಗೆ ಲಿಖಿತವಾಗಿ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. ಏನು ಕೆಲಸ ನಿಂತಿತ್ತು ಸೈಮಲ್ಟೇನಿಯಸ್ ಆಗಿ 10-15 ವಾರ್ಡ್ಸಲ್ಲಿ ಇದೇ ರೀತಿ ಇದೇ ಪ್ಲೇಸಲ್ಲಿ ಎಲ್ಲ ಕೆಲಸ ಮಾಡ್ತೀವಿ. ಈಗ ಆಲ್ರೆಡಿ 7 crores ಕೆಲಸ ಆಗಿದೆ, ಇನ್ನು 13 crores ಕೆಲಸ ಬಾಕಿ ಇದೆ. ಕೆಲವೊಂದು ಕಡೆ BM ಪ್ರೋಗ್ರೆಸ್ ಅಲ್ಲಿ ಕೆಲವೊಂದು ಕಡೆ BM ಹಾಕಿದ್ದಾರೆ, BC ಹಾಕಬೇಕು. ಅದು ಕೂಡ ಕೆಲಸವನ್ನು ಆದಷ್ಟು ಬೇಗ ನಾವು ಮಾಡ್ತೀವಿ. ನಾವು ಕಾಂಟ್ರಾಕ್ಟರ್ಗೆ ಗುಣಮಟ್ಟ ಕಾಪಾಡಬೇಕಂತ ನಾವು ಅವ್ರಿಗೆ ಹೇಳ್ತಾ ಇದ್ದೀವಿ. ನಮಗೆ ಸಾರ್ವಜನಿಕವಾಗಿ ಯಾವುದೇ ಕಂಪ್ಲೇಂಟ್ಸ್ ಬಂದರೂ ಕೂಡ ನಾವು ಕೆಲಸ ತಗೊಳ್ಳೋ ಪಬ್ಲಿಕ್ ಇಂಟ್ರೆಸ್ಟನ್ನು ಕೆಲಸ ತಗೊಳ್ತೀವಂತ ಈ ಮೂಲಕ ನಮಗೆ ಹೇಳಲು இச்சைப்பட்டு. அன்பார்ந்த நண்பர்களே, இங்கே வந்திருக்கோம் அனைத்து காங்கிரஸ் கட்சியுடைய கவுன்சிலர்ஸ், அதே போல் காங்கிரஸ் நண்பர்களே, இந்த காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் முதலைமுத்து அவர்களே, சிட்டி முனிசிபாலிட்டி தலைவி இந்திரா காந்தி அவர்களே, நம்முடைய சகோதரி நம் தங்கவயலில் இன்றைக்கி ஒரு இல்லை தங்கவயல்லே ஒரு விடிவெள்ளின்ட்டு அந்த விடிவெள்ளி வந்து நம்மளுக்கு இந்த தங்கவயலில் ஒரு அடையாளமாக வந்து தங்கவயலே ஒரு அழகு பூங்காவாக மாற்றுறதுக்காக வந்திருக்கும் என்னுடைய அன்பு சகோதரி, அன்பு எம்எல்ஏ ரூபகலா அவர்களையும், மற்ற ஏடபிள்யூ மஞ்சுநாத் அவர்களையும், மற்ற எல்லா காங்கிரஸ் நண்பர்களும் கவுன்சிலர்ஸுங்களையும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வார்டில் 7th வார்டில் பூஜை ஆகிறது எங்களுக்கு மகிழ்ச்சி. இருந்தாலும் இது வந்து லாங் டைம் பெண்டிங்கு. இருந்தாலும் இதில் வந்து எம்எல்ஏ முயற்சி எடுத்து ஜாயிண்ட் வெஞ்சர் பண்ணி டிசி கிட்டே உக்காந்து மினிஸ்டர் கிட்டே உக்காந்து இந்த நவராத்திரம் ஸ்கீம் வந்து எங்கே பார்த்தாலும் வேலை ஆகலை. ஆனால் பட் இந்த தங்கவயலில் இதே என்னுடைய வார்டில் ஃபஸ்ட் பூஜை போட்டு செய்யணுன்று முடிவு பண்ணிக்கிறதுக்காக எங்கள் 7th வார்டு சார்பில் எம்எல்ஏக்கு நன்றியை தெரிவிக்கிறேன். ஃபஸ்ட்டு எங்கள் தங்காச்சிக்கு நன்றியை தெரிவிக்கிறேன். ஏன்னா தங்காச்சி விட்டால் அது அம்மாவுக்கு பேஜாராகுது. நான் எம்எல்ஏ சொல்கிறேன், என் தங்காச்சி தான். அது மினிஸ்டர்னா கூட என் தங்காச்சி. இருந்தாலும் இந்த ஊரில் சொல்லப்போனால் எல்லாமே நம்ம யாரோ என்னென்னோ பேசுகிறாங்க. இந்த ஊரில் ஒரு யாரோ லீடர் வச்சலோ நீ தான் விடிவெள்ளின்னாங்க. நாளைக்கு தான் தெரிய போகுது விடிவெள்ளி யார், வெளிச்சம் யார், வெளிச்சத்தை குத்துது யார். இந்த ஊர் வந்து பெமால் நகர்லேருந்து அப் டு ராஜேஷ் கேம்ப் மட்டும், 2வது பாரண்டல்லிருந்து உரியம் ஸ்டேஷன் மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப அசோக் நகர் ரோடு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த எந்த எம்எல்ஏ செய்யாத சாதனை நம்ம தங்கவயல் எம்எல்ஏ என்னுடைய சகோதரி செய்துக்கிறாருன்னா அது தங்கவயல் மக்கள் சார்பில் அவங்க நமக்கு நன்றி தெரிவிக்கணும். ஏன்னா இது யாரும் செய்யாத சாதனை. எத்தனையோ எம்எல்ஏ வந்தாங்க, எத்தனையோ எம்எல்ஏ வந்து போனாங்க. ஆனால் இந்த அம்மா ஒரு மனசில் வந்துச்சு இந்த ஊர் ஏன் இன்று இருக்குது, இந்த வெளிச்சத்துக்கு கொண்டாடலான்னுக்கிறாங்க. அதே போல் இண்டஸ்ட்ரியல்ஸ் கூட நீ சொல்ல போனால் இண்டஸ்ட்ரியல் அவங்க கையால் இன்றைக்கி பூஜை ஆக போகுது, அது இண்டஸ்ட்ரியலும் வரப்போகுது. இதில் வந்து இந்த நவரத்ன ஸ்கீமில் நாங்கள் வந்து மீட்டிங்கில் ஃபைட் பண்ணோம். மேடம் தான் எம்எல்ஏ சீஃப் கெஸ்ட்டாக வந்தாங்க. இதெல்லாம் விஷயம் அவங்களுக்கு தெரில இவ்வளோலாம் இருக்குதான்ட்டு. அந்த மீட்டிங்கில் வந்த பிறகு தான் இந்த அம்மா முயற்சி எடுத்து இந்த வார்டுங்களெல்லாம் ஃபஸ்ட்டு வார்டில் நம்ம வார்டில் பூஜை போட்டுக்கிறாங்க. இந்த வார்டுலேருந்து கரெக்டாக இன்னும் என்னுடைய வார்டில் எவ்வளோ அமௌண்ட் இருக்குதோ நவராத்திரி இதெல்லாம் சேர்ந்து கொடுத்தா எனக்கும் ஒரு பேர், நாளைக்கு எம்எல்ஏ எலெக்ஷனுக்கும் பேர், எம்பி எலெக்ஷனுக்கும் பேர், மக்கள்கிட்ட இவ்வளோ வேலை சேர்ந்துக்கிறாங்க, காங்கிரஸ் எம்எல்ஏ சேர்ந்துக்கிறாங்க, அவர் கூட சேர்ந்து கவுன்சிலரும் சேர்ந்துக்கிறாங்க அன்ட்டு ஒரு பேர் கிடைக்கும். இது மீண்டும் எது பெண்டிங் இருக்குதோ அது தயவு செஞ்சு எங்களுக்கு பண்ணி கொடுக்கணும். மேடம் பற்றி நான் பேசணும்னா மீட்டிங்கில் தான் பேசணும். இது இங்கே வந்து பேச வேண்டிய சூழ்நிலை இல்லை. இருந்தாலும் பேசணும். மேடம் வந்து நமக்கு நிறையா சர்வீஸ் பண்ணிட்டுருக்குறாங்க. இந்த ஊருக்கு நிறையா சர்வீஸ். விதான்சதா பார்க்காத ஜனங்க பார்க்க வச்சாங்க. ஹாஸ்பிட்டலில் ஒரு குறை இருக்குது, இதை நீங்கள் செய்யணும் ஏம்மா. ஏன்னா ஹாஸ்பிட்டலில் டாக்டர்ஸுங்களும் சரியில்லை. இதை நீ சரி பண்ணிட்டேன்னா உன்னை அசகத்துக்கு யாரும் இல்லை, உன்னை பண்ணுறதுக்கு யாரும் இல்லை, குறை சொல்கிறதுக்கு ஆள் இல்லை. ஹாஸ்பிட்டலில் சில குறை இருக்குது. தயவு செஞ்சு நீ இதை வந்து விசிட் பண்ணியான்னா அதுக்கு ஒரு நல்ல பேர் கிடைக்கும். எம்எல்ஏ இவ்வளோ வந்து இறங்கி நம்மளுக்கெல்லாம் வேலை செய்கிறாங்கன்ற ஒரு நல்ல பேர் கிடைக்கும். உனக்கும் எங்களுக்கும் கட்சிக்கும் நல்ல பேர் கிடைக்கும். காங்கிரஸ் கட்சி இருந்தால் தான் நீயும் நானும் எம்எல்ஏ லீட்ரு. அதனால் நீ இந்த அண்ணன் தம்பி விடுப்பா. அண்ணன் தம்பி வீட்டில் பாசமலர் போல் நானும் சிவாஜி கணேசன் சாதிரா தங்காச்சி அண்ணன் அவ்வளோதான் விட்டுரு. அதனால் அது விட்டுருப்பா. அது வீட்டு ஃபேமிலிக்கு எல்லாம் எட்டினார். இது அரசியல். இப்போ எங்கள் தங்காச்சி வந்து எம்எல்ஏ மினிஸ்டர் எங்கள் தங்காச்சி. இப்போ என் காட் ஃபாதர் கேஹெச் முனியப்பா மினிஸ்டர் என் காட் ஃபாதர். அவர் இல்லைன்னா கூட காட் ஃபாதர். அது விட்டுரு. இது வந்து இந்த ஊருக்கு சொல்கிறேன். ஊரை நல்ல மாதிரி பண்ணி இன்றைக்கி அழகுபடுத்திக்கிறாங்கன்னா எங்கே பார்த்தாலும் சரி ரோடு
நான் அன்றைக்கி கரெக்டாக ஒரு 12 மணிக்கு வந்துனுக்கிறேன், யாரும் இல்லை. சர்க்கிள்லேருந்து அப்டு உரிய மட்டும் வெளிச்சமாகுது. நான் தைரியமாக வந்துனுக்கிறேன். லைட்டு, அந்த லைட்டை பார்க்க சொல்ல நமக்கு சந்தோஷமாகுது. இப்போ நாளைக்கு லைட்டு ஓப்பனிங் ஆகுது. ஆலமரத்துலேருந்து அப்டு ராஜேஷ்காய் மட்டும் நீ எப்படி தான் அது நீங்கள் எந்த எதிர்கட்சி கூட சொல்ல முடியாது, எதிர்கட்சி கூட சொல்ல முடியாது. இந்த அம்மா சேர்ந்த சாதனை. பிஎம்எல் கூட இவங்க பேச்சை கேட்டுருந்தா, பிஎம்எல் தொழிலாளர்கள் இவங்க பேச்சில் போயிருந்தா, இப்போ இவங்க பேசின பிறகு தான் அந்த பிஎம்எல்லுடைய பேமெண்ட்டு கூட ஏறிக்கிறதுனா இது இந்த அம்மாவுடைய சாதனை. இது யாரோ எத்தனையோ லீடருங்க வந்தாங்க, எம்எல்ஏ வந்தாங்க, யாரோ வந்தாங்க, பாலிடிக்ஸ் பண்ணாங்க, போயிட்டாங்க. ஆனால் அந்த ஊர் எம்எல்ஏவுடைய வார்த்தை தான் இன்றைக்கி சிஎம்டி எடுத்துக்கின்னு அவங்களுக்கு நல்லது செய்கிறதுக்கு ரெடி ஆகிக்குதுன்னா இன்னும் 2-3 நாளில் அவங்கள கூப்பிட்டுக்கிறாங்க, தொழிலாளிகளை கூப்பிட்டுக்கிறாங்க. பேமெண்ட் ஏறுது. இன்றைக்கி பேமெண்ட்டு மினிமம் ஒரு 300 400 ஏறினா அது காரணம் நம்ம தங்கவேல் எம்எல்ஏவுடைய சாதனை. இந்த சாதனை யாரும் மறக்கக்கூடாது, தொழிலாளிங்க கூட மறக்கக்கூடாது. அவங்க நினச்சிருக்காங்க எம்எல்ஏங்கிட்ட ஒன்றும் சொல்லன்னு, அதெல்லாம் சும்மா. ஆனால் இந்த அம்மா சொல்லிட்டா அது கெடுக்கிறதுக்கு ஒரு குரூப் போகுது. நீ யார் சார் பண்ணீங்கன்ட்டு ஒரு நம்மளுக்கு தான் எதிர்கட்சிங்கிறாங்க. இப்போ எம்பி வந்து நம்மளுக்கு எதிர்கட்சி இல்லை, என்பி நம்மளுக்கு எம்பி. இருந்தாலும் அது போது எங்கள் கவர்மெண்ட்டு எம்எல்ஏ சொன்னால் செய்யணுமான்றது ஒரு காரணம் வருதுனால இவங்க வெளியே சொல்ல. இப்போ இன்றைக்கி நல்லதாகிக்குது, தொழிலாளிங்களுக்கு நல்லதாகிக்குது. அந்த நல்லத காரணம் நம்முடைய தங்கவேல் எம்எல்ஏவுடைய சாதனை. இது போல் ரோடுங்க, எல்லா இடத்துலையும் ரோடுங்க. ஐமாஸ் லைட்டு 35 வாட்ஸில் ஐமாஸ் போட்ட ஒரே ஒரு எம்எல்ஏன்னா என்னுடைய அன்பு சகோதரி ரூபா கலா சசிதர். இதை விட்டால் யாரும் இல்லை. அப்படின்னா பார்த்துக்கிறோமா ஐமாஸு வார்டுங்களில்? மைனிங் ஏரியாவில் பார்த்துக்கிறோமா? இல்லை. மைனிங் ஏரியாவில் சிசி ரோடு பார்த்துக்கிறோமா? மறைந்த பக்தர்சிலம் முன்னில் சிசி ரோடு ஆச்சு. அதுக்கு பிறகு எந்த இதுவும் பண்ணல. அவன் மல்லால் முன்சாமி வந்தார், பண்ணார். இப்போ நம்முடைய சகோதரி வந்துக்கிறாங்க, இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறாங்க. எல்லா ஏரியாவும் மைனிங் ஏரியாவில் எங்கெங்கே ப்ராப்ளம் எல்லாம் கொஞ்சம் சால்வ் பண்ணி கொடுத்தீங்கன்னா எங்களுக்கும் நல்லது. மைனிங் ஆடோ வாட்டர் கூட இன்றைக்கி வந்து எல்லா 35 வாட்ஸ்லையும் ஆகிக்குது. எந்த பெண்டிங் இருக்குது, எந்த வார்டில் இன்னும் ஆகல, வந்து சும்மா சீன் கட்டு போய்க்கிறாங்க. இருக்கட்டும், அது ஏமா நான் பெல்ட்டு போட்டு 4 மாதம் ஆச்சு வரல. அது எம்எல்ஏ கிட்ட சொல்கிறேன். இது எம்எல்ஏ வந்து உடனே பண்ணி கொடுத்தா எனக்கு ஒரு நல்ல பேர் கிடைக்கும். ஏன்னா இதெல்லாம் வந்து நாளைக்கு நான் எம்எல்ஏ மினிஸ்டர் ஆகணும், நான் ஓட்டு வாங்கி கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு ஜேசிபி வந்து இன்றைக்கிலேருந்து கிளீன் கொடுத்துக்கிறாங்க. இன்னிலேருந்து அந்த ரயில்வே இது நான் ரொம்ப ப்ராப்ளம் சொன்னேன். ஏன்னா வர்றவங்க ஜனங்களுக்கு 1000 பேர் வெளியே வராங்க. டெய்லி டார்ஸு செயின் திடுறானுங்க, செயின் இஸ்கிறானுங்க. அதனால அங்கே க்ளீன் பண்ணிட்டு காலையில் விட்டுட்டு வந்துக்கிறேன். இது போல் சாதனை நம்ம எல்லா கவுன்சிலர்ஸுக்கும் கொடுத்துக்கிறாங்க. எல்லா கவுன்சிலரும் விசுவாசமாக எம்எல்ஏக்கு கூட இருந்துன்னு இதெல்லாம் சேர்ந்தா நாங்களும் உங்கள் பின்னால் கெட்டியாக நிற்குவோம். நீங்கள் பர்மனண்ட் எம்எல்ஏ அதை விட அது எதை யாரும் ஷேக் பண்ண முடியாது. எம்எல்ஏ தான் நெக்ஸ்ட் யாருக்குறாங்க எதிர்கட்சி நம்மளை வந்து பண்ணிக்கிறேன் கிளீனிங். நீங்க ஒரு வார்டுலயும் 2 நாள் ரெண்டு நாள் ஒரு வார்டுலயும் எல்லா 3 days 2 days என் வார்டில் இன்னைக்கு வந்துக்கிறாங்க. இன்னைக்கு கிளீன் ஆகிக்குது. எல்லார் வார்டிலும் 6th வார்டில் ஆகிக்குது, 5th வார்டில் ஆகிக்குது. இது போல் வாங்கினு இந்த செய்யணுந்தா இதுக்கு ரொம்ப நல்ல பேர் வரும். யாருக்கு? முனிசிபாலிட்டி பிரசிடென்ட்டுக்கு வரும். இதுக்கு காரணம் கத்தா யாரு? எம்எல்ஏக்கு நல்ல பேர். ஏன்னா எங்க பார்த்தாலும் புஷ் ஜாஸ்தி பாருங்க. இங்க சொல்லக்கூடாது, ஒரு பெரிய லீடர் எல்லா கவுன்சிலர் கூட காங்கிரஸ் கட்சி சொல்லிட்டோமா, எல்லா கவுன்சிலர்ஸ் நல்ல காரணத்தால சடனா 2 நாளுக்கு சொல்ல பிரஸ் மீட் போட்டாங்க. பிரஸ் மீட்டுக்கு யார் வந்தாங்க, வருஷம் இந்த அம்மா சொன்னாங்க எக்ஸ்பிரஸ் இருக்கிறதுனால மைனாரிட்டி ஜனங்களுக்கு நிறையா கொண்டாடுறதுனால எல்லா மைனிங் ஏரியாலையும் சரி, டவுன் ஏரியாலையும் சரி அந்த எக்ஸ்பிரஸ் கொண்டாடுறதுனால 3 நாள் ஜேசிபி வச்சு க்ளீன் பண்ணணும்னு சொன்னது தான் பிரசிடெண்ட்டும் எம்எல்ஏ. இதை நம்ம மறக்கக்கூடாது. இது எல்லா வார்டுங்களுக்கும் சேர்ந்துக்கிறாங்க. எல்லா வார்டு காங்கிரஸ் இது கவுன்சில் சார்பில் அந்த அம்மாவுக்கு நன்றி சொல்லணும். ஏன்னா இது மீண்டும் எம்எல்ஏக்கு நம்ம ஒரு பப்ளிக் மீட்டிங் போட்டு அம்மாவுடைய பட்டியலை நம்ம சொல்லணும். நிறைய சேர்ந்துக்கிறாங்க. மக்கள மனசுல வேலை இருக்குதோ அது நாங்க எல்லாம் சரி பண்ணிருக்கிறோம். அது சொல்லக்கூடாது. சொல்றேன், எம்எல்ஏ தானே, நீங்க தானே. அதே போல அமித்ஷா பத்தி எல்லாம் மேடம் வந்து மீட்டிங் வைக்கணும், அதெல்லாம் பேசக்கூடாது. நம்ம வந்து பாருங்க, எம்எல்ஏ வந்து நம்ம சாதனையை வந்து சரியா சொல்லணும். இந்த அம்மா வந்து நம்மள நெருப்பி குறுக்க கட் பண்றாங்க. இதெல்லாம் சொல்லணுன்ட்டு நான் சொல்றது இல்லை. எம்எல்ஏக்குன்னு ஒரு மீட்டிங் போடணும். எம்எல்ஏக்கு மீட்டிங் போட்டு ஊர் மக்களுக்கு தெரிவிக்கணும். நம்ம சும்மா டிவிக்காருக்கு சொல்றோம், அது வந்து பாக்குறாங்க இல்லையோ கொஞ்சம் பேர் மக்களுக்கு சொல்லி இல்ல கொஞ்சம் பேர் பாக்குறாங்க, கொஞ்சம் பேர் பாக்கல. தாய்மாருக்கு பாக்குறாங்களா? இன்னைக்கு எல்லாருக்கிட்டையும் மொபைல் இருக்குது, பாக்குறாங்க. எல்லா டெய்லி டாஸ் பாக்குறாங்க, எல்லாம் பாக்குறாங்க. என்னன்னா ஒவ்வொரு ஏரியால
என்னுடைய அட்வைஸ் மேடத்துக்கு நம்ம அட்வைஸ் பண்ண முடியாது மேடத்துக்கு ஒரு பெரிய நல்ல சஜஷன் சொல்கிறேன். என்னுடைய வேண்டுகோள் எல்லா வார்டுலையும் போயிட்டு எல்லா வார்டுலையும் காங்கிரஸ்காரருக்கு கூட்டு, பப்ளிக்கை கூட்டு, பஞ்சாயத்து தலைவர்களை கூட்டு, வாலிபரை கூட்டு, உங்களுடைய குறை என்ன, உங்களுடைய கோரிக்கை என்ன நீங்கள் கேட்டிங்கன்னா மக்கள் மதியில் எம்எல்ஏ நம்ம கூட தான் இருக்கிறாங்க, எம்எல்ஏ நம்ம ஜதியில தான் இருக்கிறாங்க, அவங்களுக்கு குஷம். எல்லா வார்டுக்கும் போனா இந்த வந்து சேர்ந்து கொடுத்தா எல்லாருக்கும் நல்லது. எங்க வார்டு சார்பில் ஒரே ஒரு நிமிஷம். யூ டெல் the daily travelers issue, you tell that you are going to address over a phone. You spoke them and we are giving a letter to you. Wednesday or Thursday we both are சால போட்டுறேன். நான் சால போட்டுறேன். wait one. வணக்கத்துக்குரிய நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் நன்கு தெரியும். டெய்லி டிராவலர்ஸ் வந்து 12,000 பேர் டெய்லி காலையிலிருந்து நைட்டு வரைக்கும் போயிட்டு அங்கிருந்து வர்றது தெரியும். இப்போ சில நாட்களாக வந்து மேடத்துக்கிட்ட வந்து டெய்லி டிராவலர்ஸும் மற்றவங்களும் வந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்குறாங்க. 16 கம்பார்ட்மெண்ட் இருந்ததை வந்து 12 கம்பார்ட்மெண்ட்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ரொம்ப கொடூரமான கஷ்டத்தில் போகிறாங்க. எல்லாம் ஹேங்கிங், கையை பிடிச்சிக்கிட்டே வந்து அந்த கேட்டில் ஹேங்கிங்கில் போயின்னு இருக்கிறாங்க. ஒரு ட்ரெயினும் ஃபுல் ரஷ். இன்னொரு ப்ராப்ளம் என்னன்னாக்கா, You tell they know the issues. You tell the reason why he has responded, what he has responded. You tell. Then we are going on Thursday also. அந்த கவகம் போறான்னு சொல்லணும். ஒயிட் ஃபீல்டுலயும் கிருஷ்ணராஜபுரத்துலயும் வண்டி அங்க நிக்குது. அங்கதான் அவங்க மறுபடியும் இந்த ட்ரெயின் இன்னொரு ட்ரெயின் மாத்தணும். இப்போ நேத்து வந்து மேடம் டிஆர்எம் கிட்ட பேசி என்ன பேச சொன்னாங்க. பேசி டீட்டெயிலா வந்து இந்த கம்பார்ட்மெண்ட்டை ஏன் ஸ்டாப் பண்ணி இருக்கிற, யார் ரெடியூஸ் பண்ணிருக்கீங்க, யார் கேட்டுட்டு நீங்க பண்ணீங்க. மேடத்துக்கு வந்து பெரிய ப்ராப்ளம் ஆயிட்டுக்குதுங்க. டெய்லி டிராவலர்ஸ் எவ்ரிபடி இஸ் கம்மிங் டு மேடம் அண்ட் கம்ப்ளைண்டிங் தட் ட்ரெயின் வந்து 12 கம்பார்ட்மெண்ட் பண்ணிக்கிறான். 16 இருந்த கம்பார்ட்மெண்ட்டை வந்து 12 பண்ணிக்கிறான், 4 ரெடியூஸ்ட். ஸோ இதனால ஆல் 3 ட்ரெயின்ஸ், 4:30 ட்ரெயின், 6 o'clock ட்ரெயின், 8 o'clock ட்ரெயின், ஆல் தி 3 ட்ரெயின்ஸ் ஆயிடுச்சுன்னு கட் பண்ணியிருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு நேற்று டிஆர்எம் கிட்ட மேடம் சொல்லி நான் டிஆர்எம் கிட்ட பேசினேன். டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கீங்க. எக்ஸ்பிளைன்ட் வாட் இஸ் தி ப்ராப்ளம் வித் தி டெய்லி டிராவலர்ஸ். இது வந்து மைனிங் க்ளோசர் ஆன பின்னால please Muthuji tell, because of the Kumbh Mela they have reduced the you please tell, you come to the point. அவங்களுக்கு டைம் ஆச்சு. 12 கம்பார்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறீங்க சார். இது வந்து மேடத்துக்கு ரொம்ப தகராறா இருக்குது. as a MLA you know she is facing so many problems. இந்த ட்ரெயின்னால ஆக்சிடென்ட் எதனா ஆச்சுன்னா நீ தான் ப்ராப்ளம் ஆவே நீட்டு மேடம்னு சொல்லி இருக்கிறாங்க. இந்த 12 கம்பார்ட்மெண்ட்டை 4 கம்பார்ட்மெண்ட்டை நீங்கள் ஏன் நிறுத்தினீங்க, அது இமிடியேட்டாக கொடுக்கணும் இது சொன்ன பிள்ளை. சாரி, இட் இஸ் நாட் மை ஸ்டாப். இது வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். கும்பமேளா வந்து நடந்துட்டு இருக்குது. சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து எனக்கு போன் வந்தது. கும்பமேளாவுக்கு வந்து கம்ப்ளீட் ட்ரெயினை வந்து அங்கே நீங்கள் டைவர்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. சரி சார், டைவர்ட் அங்கே பண்ணாங்கன்னு சொன்னாக்கா இதை நீ டெய்லி டிராவலர்ஸ் மேலே கை வச்சக்கா எப்படி? அதனால இப்போ வந்து இமிடியேட்டா பண்ணணும்னு சொல்லிட்டு மேடம் உங்ககிட்ட வந்து 27th அங்கே வந்து உங்ககிட்ட பேச போகிறாங்க. அதனால தயவு செய்து இந்த 4 கம்பார்ட்மெண்ட்ல எந்த ட்ரெயின்லையும் நிறுத்தாதீங்க. எல்லா கம்பார்ட்மெண்ட்லையும் 4 கம்பார்ட்மெண்ட்டை நீங்கள் போட்டு டெய்லி டிராவலர்ஸ்க்கு எந்த ப்ராப்ளமும் வராமல் மேடத்துக்கு வந்து எந்த ட்ரபிளும் கொடுக்காம நீங்கள் பண்ணணுத்துக்கு சார் இது வந்து நீங்கள் சென்ட்ரல்லையும் பேசணும். It is not myself stopped taken the 4 compartments. It is the central government given me the order. I diverted the train என்று அவர் சொல்லியிருக்கிறார். அதனால தயவு செய்து இதை வந்து நீங்க இந்த மீடியா மூலமாக மேடம் பேசியிருக்கிறாங்க, பிரசிடென்ட்டும் பேசியிருக்கிறாரு. கும்பமேளா போறதுக்காக இந்த 4 கம்பார்ட்மெண்ட் அவங்க எடுத்திருக்கிறாங்க. First we will try to contact DRM. Otherwise we will contact the Somanna minister. சரி மேடம். Railway minister. We will directly contact the railway minister. 27th நாங்க பாக்குறோம். மேடம், நானு, ஜெய்பால் முக்கியமானவங்க எல்லாம் போய் பாக்குறோம். அவர் என்ன பதில் சொல்றாரு ரயில்வே மினிஸ்டர் கிட்ட நாங்க பார்த்து இதை இமிடியேட்டா இந்த 4 கம்பார்ட்மெண்ட்ஸை பண்ணுன்றது வேண்டிய ஸ்டெப் எடுக்கிறோம்னுட்டு தயவு கூர்ந்து நீங்க டெய்லி டிராவலர்ஸ் சொல்லுங்க. மேடம் இதை வச்சுட்டு சும்மா இருந்தில்ல. She has taken this step, spoke to the DRM. I spoke to the DRM and the DRM informed that we have to speak to the central government.
அதை வந்து மேடம் எடுத்துன்னு இப்போ பேசுறேன்னு சொல்லியிருக்காங்க சார். தயவு செய்து சொல்லுங்க. We are in touch with that you one, inform and we that will for not the be Christmas keeping celebrations we are giving. ನಾವು ಮಿನಿಸ್ಟರ್ ಹತ್ರ ಹೋಗೋಣ ಅದನ್ನ. ವಿಲ್ ಹ್ಯಾವ್ ಸಮ್ ಅದರ್ ಮೀಟಿಂಗ್ ಫಾರ್ ದಟ್. ಡೈಲಿ ಟ್ರಾವೆಲರ್ಸ್ ಅಸೋಸಿಯೇಷನ್ ನ ಜೊತೆಲಿ ಇಟ್ಕೊಂಡು ವಿ ವಿಲ್ ಹ್ಯಾವ್ ಒನ್ ಮೋರ್ ಮೀಟಿಂಗ್ ವಿತ್ ದೆಮ್. ಅದಾದ್ಮೇಲೆ ಅವ್ರನ್ನೂ ಜೊತೆಲಿ ಕರ್ಕೊಂಡು ಮಿನಿಸ್ಟರ್ ಹತ್ರ ಹೋಗೋಣ. ವಿ ವಿಲ್ ಫೈಂಡ್ ಔಟ್. ನಮ್ಮ ವಾರ್ಡ್ சார்பில் அதே போல் ಶಾಲ இல்லை மாலை மாலை ಮಾಲೆ போடுறாங்க. மேலம் போடுறதில்ல. தங்கச்சி போடு, டீ போடுமா, போடு நீ அவங்க போட்டுக்கிறது இல்ல. கூட சால்வை கொடு சார். பிரசிடென்ட்டுக்கு பிரசிடென்ட் கொடுங்க. கமிஷனர் ஃபோன் போடுறேன் அடுத்து நம்முடைய சிட்டி முனிசிபாலிட்டி பிரசிடென்ட் நம்முடைய சகோதரி இந்திராவுக்கு 7th வார்டு சார்பில் சார் இதுக்கு இந்தம்மா கவுன்சிலர், அதுபோல் கமிஷனர் ಮಂಜು ಕೊಡು ಮಂಜು. ಕಮಿಷನರ್ ಅವர்களுக்கு ಜೈಪಾಲ್ அவர்கள் ಸಾಲ್ವ್. ಏನ್ ಕೆಲಸ ಅಂತಾನೆ ಹೇಳಲಿಲ್ಲ. ಅರ್ಧ ಗಂಟೆ ಮಾತಾಡಿದ್ರು. 45 ಕೆಲಸ